இன்னைக்கு என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் தான் உன்ட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. ஸோ நான் ஃபாஸ்டிங்னாலே மொதல் நாள் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலைல பசங்களை ஸ்கூலுக்குலாம் எல்லாம் ரெடி பண்ணி அவங்கள ஆட்டோ ஏற்றி விட்டுட்டு எப்போவுமே நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். ஏன்னா காலைல கொஞ்சம் ஏர்லி எந்திரிக்கிறனால ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நானே காலை சாப்பாடு சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு இல்லை, நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக ஆயிரும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஒர்க்கை அப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டை ஏற்றி விட்ட கையோடையே அப்படியே ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வீட்டில் ஒட்டடை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் வீடை மாப் போடும்போது கையோடையே நம்ம ஒட்டடை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒட்டடை அதிகமாக சேராது. நம்ம ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸோ இல்லை 1 மந்த்துக்கு ஒன்ஸோ எடுக்கும்போது இது ரொம்ப ஒட்டடை வாங்கி ஒரு மாதிரி பால் அடைஞ்ச பங்களா மாதிரி ஆயிரும். அதனால க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு மாப் போடுறீங்க அப்படின்னா அப்படியே கையோடையே இருக்கிற அந்த ஒட்டடையை எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு அந்த ஹேபிட் தான் இருக்குது. இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னா லைட்டாக ஒட்டடை எடுத்துருவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒட்டடை எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக வீடை ஃபுல்லாக பெருக்கிட்டேன். அதாவது ஜாமான்லாம் நீட்டாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் கம்ப்ளீட்டாக வீடை ஃபுல்லாக பெருக்கி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு மாப் போடலான்னு சொல்லிட்டு மாப் போட்டுட்ருக்கேன். மாப் போடுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ப்ளெயின் வாட்டரில் மாப் போட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் லிக்விட் யூஸ் பண்ணி மாப் போடுவேன். அதாவது இப்போ ஒரு வீக்லி 3 டைம்ஸ் மாப் போடுறோம் அப்படின்னா நார்மலாகவே லிக்விடை மட்டும் ஊற்றி மாப் போட்டுக்கலாம். இப்போ மழை நேரன்றனால ஏன் மாப் போட முடியல, எனக்கு தரை அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. அதனால் இப்போ வீக்லி ஒன்ஸ், அதாவது ஃபாஸ்டிங்க்கு மொதல் நாள் மண்டே மட்டும் தான் நான் மாப் போடுறேன். அதனால் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளெயின் வாட்டர் வச்சு ஒன் டைம் வீடு ஃபுல்லாக மாப் போட்டு எடுத்துருவேன். ஏன்னா நம்ம வீடை பெருக்கிட்டு அதுக்கு மேலே அப்படியே மாப் போடும்போது ஒரு மாதிரி எனக்கு தரலையாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கங்கே தூசி நமக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ளெயின் வாட்டரை மட்டும் வச்சு வீடை ஃபுல்லாக நீட்டாக துடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு என்ன லிக்விட் தேவையோ அந்த லிக்விட், அது கூட கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் கல் உப்பு. நீங்கள் என்ன தான் ஃப்ளேவர்ஃபுல்லான லிக்விட் யூஸ் பண்ணாலும் இது கூட கொஞ்சம் கல் உப்பும் மஞ்சள் மட்டும் சேர்க்குறதுக்கு மறந்துக்காதீங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக மாப் போட்டு எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் அண்டு பெட்ரூம்லாம் எடுத்துகிட்டு ஃபைனலாக ஹாலுக்கு போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஹாலுக்கு அடிக்கடி போடுற மாதிரி தான் வந்திருக்கு. பசங்க திடீர்னு சாப்பாடு கொட்டிட்டாங்கன்னா அப்படி லைட்டாக மாப் போட்டு விட்டுருவேன். ஆனால் இந்த பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கும் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக என்றைக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோமோ அன்றைக்கி மட்டும் தான் பண்ணுறதுனால ஸ்டார்டிங்லேயே அங்கே நல்லா நீட்டாக மாப் போட்டுட்டு அப்புறம் தான் நான் ஹாலுக்கே வருவேன். ஸோ ஃபுல்லாக மாப் போட்டு முடிச்சிட்டேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பெட்ஷீட்லாம் வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் எங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வீக்லி ஃப்ரைடே ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அப்போ எங்கள் அம்மா வீடையே ஃபுல்லாக தலைகீழாக மாற்றி வாரமும் அந்த கிச்சன் க்ளீனிங்லேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து பெட்ஷீட்லாம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே நீட்டாக பண்ணிடுவாங்க. அந்த பழக்கமும் என்னென்னு தெரியல. எனக்குமே ஃபாஸ்டிங் அப்படின்னாலே பெட்ஷீட்டு அதோட நம்மளுடைய பெட் கவர் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணால் தான் அந்த ஒரு ஃபாஸ்டிங் இருக்கக்கூடியக்கான ஒரு அறிகுறியே நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணும். ஸோ அதனால் நானுமே வாஷிங் மிஷினில் பெட்ஷீட்லாம் போட்டுட்டு கொஞ்சம் துணியும் இருந்தது. சரி ஓகே, அதையே கையில் துவைச்சிட்டு அதையும் சேர்த்தே போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு போட்டேன். என்கிட்ட ரொம்ப திக்காக இருக்கக்கூடிய பெட்ஷீட்லாம் கிடையாது. ரொம்ப லேஸாக இருக்கக்கூடிய பெட்ஷீட்டுனால எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸையும் சேர்த்தே வாஷிங் மிஷின்லேயே போட்டு வச்சுட்டேன். ஃபுல்லாக நான் வீடெல்லாம் ஃபுல்லாக தூத்து மாப் போடுறதுக்கு முன்னாடி அதுவுமே நீட்டாக துவைச்சி வச்சுட்டு சரி ஓகே அதை காய போட்டுடலான்ட்டு நேரம் பார்த்திங்கன்னா 1-2 சின்ன சின்ன மழை துளி விழுந்துட்டு தான் இருக்குது. பட் ஓகே, பரவாயில்ல, போட்டுடலாம் எப்படியாவது லைட்டாக. ஏன்னா வாஷிங் மிஷினில் போடும்போது பாதி அளவுக்கு காஞ்சு தான் இருக்கும். ஸோ லைட்டாக காற்றடிச்சா கூட போதும், ஓரளவுக்கு காஞ்சிரும் சொல்லிட்டு ஃபுல்லாக காய போட்டு எடுத்துட்டேன். காய போட்டதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் தான் நல்லா காற்று வந்துச்சு. அப்புறம் 1-2 மழை தூர ஆரம்பிச்சிட்டு நான் போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் நல்லா காற்றுலேயே ஓரளவுக்கு நல்லா காஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஓகே பரவாயில்லன்னு சொல்லி எடுத்தாச்சு. இப்போ ஹேருக்கு ஒரு பேக் தான் போட போகிறேன். கிட்டத்தட்ட பேக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. முடியுமே பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால முடி கொட்டுதா என்னென்னு தெரில. அப்படியே ஃபுல்லாக அந்த வேர்லேருந்தே எனக்கு வர மாதிரி ஃபீல் ஆகுது. சரி ஓகே, இப்படியே போனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒரு பேக் போடலான்ட்டு பார்த்தா வீட்டில் ஒரு பொருளுமே இல்லை பேக் போடுற மாதிரி. சின்ன வெங்காயம் சுத்தமாக ஒத்துக்கல. போன வாட்டி சின்ன வெங்காயம் போட்டு தான் அப்படியே காய்ச்சலில் படுத்துட்டேன். சரி ஓகே, ஒரே ஒரு நெல்லிக்காவும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டேன். அப்புறம் நேற்று முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த முட்டை வாங்கிட்டு வரும்போது ஒரு முட்டை உடஞ்சிட்டு சரி ஓகே அந்த உடஞ்ச முட்டை இதை கூட சேர்த்து நம்மளாம் ஒரு இதை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா கருவேப்பிலை முடிக்கு ரொம்ப நல்லது தானே. ஸோ அதான் முட்டையுமே நல்லது தான்.
இந்த டேண்ட்ரஃப்க்குலாம் முட்டை வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி முடி நல்லா ஷைனிங்காக வந்து இருக்கும். நமக்கு சளி பிடிக்காமல் இருக்கணும். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை மட்டும் வச்சு நான் மிக்ஸியில் வந்து 2 சுற்று சுற்றி அப்படியே தலையில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 சுற்று சுற்றிட்டு தலையில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஒரு மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி தூளாக வந்து இருந்துச்சு. அதாவது கருவேப்பிலை வந்து நல்லா வந்து அரைபடலை. என்னோடய மிக்ஸியில் இதுக்கு மேலே வந்து அரைபடவும் மாட்டேன்ருச்சு. நானும் ஃபஸ்ட்டு ஓகே அப்ளை பண்ணி பார்க்கல, நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து தூளாக வந்து இருந்த மாதிரி வந்து இருந்துச்சு. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு வடிகட்டில் போட்டு நல்லா வந்து வடிகட்டிட்டேன். அந்த முட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா லிக்யூடு ஃபார்முக்கு வந்து வந்துடுச்சு நம்மளை சுத்தவும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து நல்லா வடிகட்டி பார்க்குறதுக்கு நல்லா க்ரீமியாக வந்து இருந்துச்சு. சரி ஓகே தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு மசாஜை கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துட்டு ப்ளெயின் வாட்டர் தான் ஹேர் வாஷ் வந்து பண்ணேன். நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட மறுபடியும் முன்னாடி வந்து டயட்டில் வந்து இருந்தேன். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க டயட்டில் நீங்கள் இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த ரெசிபிலாம் வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொப்பை வந்து வெளில எட்ட ஆரம்பிச்சிட்டு, ஸோ அதனால் எல்லோரும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை வேண்டாம், மறுபடியும் நம்ம கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றனால இப்போ வந்து ரைஸ்க்கு அப்புறம் நான் வந்து இப்போ கொஞ்சம் எனக்காகவே கேர் பண்ணி கொஞ்சம் எனக்கு சில ரெசிபிலாம் வந்து பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வந்து மத்தியான ரெசிபிலாம் வந்து ஒரு 2 வீடியோ வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். நான் என்னென்ன சாப்பிட்றேன், அதாவது 1 வீக்குக்கு மத்தியானம் லன்ச் வந்து என்ன சாப்பிட்றேன், காலைல பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு முன்னாடி உள்ள வீடியோஸில் நிறைய கேட்டிருப்பாங்க. பட் நான் தான் வந்து ஏன்னா அது வந்து நம்ம ப்ராசஸில் இருக்கும்போது பண்ணி காட்டும்போது தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ப்ராசஸில் இல்லாமல் நான் வெறுமனமே அவங்க சொல்கிறேன், ஆனால் வந்து அவங்க ரெசிபியாக போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரெசிபி வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கும்போது ரெசிபி வந்து கொடுக்க முடியல. இப்போ நான் அகெயின் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதான் சரி ஓகே 1 வீக்குக்கு மதியம் லன்ச் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் வந்து ஷூட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2 டேஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாலி ரைஸும் சோயா சங்க்ஸ் வந்து ஃப்ரையும் அண்டு கீரை பருப்பு போட்ட கூட்டு வந்து ஆல்ரெடி காலையில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுவும் தான் கீரை கூட்டு இருக்குது. இப்போ வந்து குளிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த சோயா சங்க்ஸ் ஃப்ரை வந்து மசாலா மாதிரி, அதாவது நான் எவ்வளோ எண்ணெய் விட்ருப்பேன்னு பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான் எண்ணெயே வந்து விடணும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் தான் வந்து மேக்ஸிமம் வெயிட் லாஸ்னாலே வந்து தேங்காய் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நானுமே வந்து ஒரு சின்னதாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி வந்து ரொம்ப வதங்க விடாமல் லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா இந்த சோயா சங்க்ஸ் ஆல்ரெடி வெந்நீர் தண்ணியில் போட்டு அதில் கொஞ்சம் வந்து சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, அதை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். மசாலாலாம் உங்கள் விருப்பம் தான். நானுமே ரொம்ப காரம் சேர்க்க மாட்டேன், லைட்டாக தான் போட்டு அப்படியே வந்து மூடி வச்சுட்டேங்க. நல்லா வந்து வெந்துட்டுருக்கட்டும். அது வெந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாலி ரைஸ் வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் எதுவுமே வந்து தலையில் வச்சுருந்தோம் அப்படின்னா எனக்கு வந்து சேராது, தலைவலி வந்துடும். சரி நான் ஒரு 15 மினிட்ஸ் வந்து இருக்கும் நல்லா ஊற வச்சுட்டு ப்ளெயின் வாட்டர் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாலி ரைஸ் இருக்குல்லையே, அதை வந்து ஒரு 1/4 கப் மட்டும் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம 1/4 கப் போட்டோம்னா டபுள் மடங்காக வந்து வரும். அவ்வளோத்தையும் சாப்பிடவும் முடியாது. இன்றைக்கி வந்து நான் காலையிலேருந்தே சாப்பிடல, ஏன்னா டேரெக்டாக அப்படியே வந்துட்டு வேலையில் இறங்கிட்டேன் அப்படின்னால இப்போயே டைம் வந்து 12:30 ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு, அதனால தான் நானுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ரைஸ் வந்து சேர்த்துருக்கேன். இல்லைனா இதோட கம்மியாக தான் வந்து சேர்ப்பேன். அந்த மத்தியான டயத்துக்கு நம்மளால் அவ்வளோதான் வந்து சாப்பிட முடியும். ஸோ குதிரை ரைஸ் வந்து ஒரு 1/2 கப்பில் இருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வாஷ் பண்ண அது மாதிரி ப்ரௌன் கலர் வந்துகிட்டே வந்து இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1க்கு ஒரு 3 கப் தண்ணி விட்டுக்கோங்க, கரெக்டாக வந்திருக்கும். நீங்கள் வந்து 1க்கு 2 கப் தண்ணி விட்டிங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும், வேகவும் வேகாது. கரெக்டாக 1 கப்புக்கு ரைஸ் எடுத்துருக்கீங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா 2 கப் விட்டு ஒரு 3 கப் தண்ணி விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக உப்பையும் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 4 விசில், என்னோடய குக்கரில் ஒரு 4 விசில் வந்து விடுவேன். சூப்பராக வந்து வந்துருங்க. குதிரைவாலி ரைஸ் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்து மழை சீசனாக இருக்குது, தயிர் வந்து எனக்கு வந்து ஒத்துக்காது இந்த டைமில். ஸோ அதனால் இதே சம்மர் டைம்லலாம் அதிகமாக நான் வந்து வெயிட் லாஸில் சாப்பிட்டதே இந்த குதிரைவாலி ரைஸும் தயிரும் தாங்க. அது வந்து தயிருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியான பாலில் ஊற்றாமல் தண்ணியாக இருக்கக்கூடிய பாலில் வந்து உரம் வந்து ஊற்றி வச்சுக்குவேன். இது வந்து அந்த தயிர் வந்து ரொம்பவும் திக்காகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு ஃபேட்டாகவும் தெரியாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குதிரைவாலி ரைஸில் நீங்கள் தயிர் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக வந்துருக்கும். இப்போ சாப்பாடுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பசி ஆகிட்டு வரேன், கடகடன்னு வந்து பண்ணி சாப்பிட வந்து ஆரம்பிச்சிட்டேன். இந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எதுவுமே சாப்பிடாம பட்னியாக கிடக்கிறத விட இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம்.